ஓம் சாந்தி. பாபாவின் நினைவோடு 13/1/2025 முரளிக்கான கேள்வி பதில்களை பார்க்கலாம். முதல் கேள்வி, மிகச் சரியான நினைவில் இருப்பதற்காக என்ன தாரணைகள் அவசியம்? மிகச் சரியான நினைவு உள்ளவர்களின் அடையாளம் என்னவாக இருக்கும்னு பாபா கேட்குறாங்க. மிகச் சரியான நினைவிற்காக பொறுமை, கம்பீரத்தன்மை மற்றும் பாபாவை பற்றிய புரிதல் வேண்டுங்கிறாங்க பாபா. இந்த தாரணையின் ஆதாரத்தில் தான் யார் நினைவு செய்கிறாங்களோ அவர்களோட நினைவு பாபாவின் நினைவோட சந்திக்குதான். மேலும் பாபாவின் கரண்ட்டு வரவும் தொடங்குது. இந்த சக்தியினால தான் ஆயுளும் அதிகரிக்கும், ஆரோக்கியமாகவும் ஆகிக்கொண்டே செல்லுவாங்க. இதயம் முற்றிலும் குளிர்ந்திடும், ஆத்மா சதோ பிரதானமாக ஆகிக்கொண்டே செல்லும்னு பாபா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, இங்கு ஜென்மம் எடுக்கும் குழந்தைகள் எதை சொல்லாது அப்படின்னு பாபா கேட்குறாங்க. அதுக்கான பதில் பாபா சொல்கிறாரு, நானும் ஷரீரதாரி இல்லை, நான் குழந்தைகளை நேரில் சந்திப்பதற்காக வரவேண்டியதாக இருக்குது. ஒரு தந்தை இருக்கிறாருன்னா, உதாரணம் பாபா கொடுக்குறாங்க, அவருக்கு குழந்தைங்க பிறக்குது அப்படின்னு வச்சுக்குங்க. அந்த குழந்தை இது போல் சொல்லாதான், நான் பரந்தாமத்திலிருந்து வந்து ஜென்மம் எடுத்து தாய் தந்தையை சந்திப்பதற்காக வந்திருக்கிறேன்லாம் சொல்லாது. யாரேனும் ஒரு புதிய ஆத்மா யாருடைய சரீரத்தாலாவது வருகிறது அல்லது யாராவது பழைய ஆத்மாவுக்குள் பிரவேசம் ஆகுதுன்னு சொன்னால் தாய் தந்தையை சந்திப்பதற்காக வந்திருக்கிறேன்லாம் சொல்கிறதில்ல. அவங்களுக்கு தானாகவே தாய் தந்தையர் கிடைச்சிடுறாங்க. இங்கே இது புதிய விஷயமா இருக்குதுன்னு பாபா சொல்லியிருக்காங்க. பாபா தான் எதை மட்டும் செய்வதில்லை அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கான பதில், எல்லையற்ற தந்தை நமக்கு சொல்கிறார், இனிமையான குழந்தைகளை என்னை நினைவு செய்வீங்க அப்படின்னா சதோ பிரதானமாக ஆயிடுவீங்கிறாங்க பாபா. உலகத்தின் எஜமானராக ஆயிடுவீங்க. பாபா குழந்தைகள் மீது எவ்வளோ அன்பு வச்சிருக்கிறாரு. வெறுமனே ஆசிரியர் ரூபத்தில் படிப்பு சொல்லி தந்துட்டு வேறு வீட்டுக்கு சென்றுடுவார் அப்படிங்கிறதுலாம் இல்லை. இவரோ தந்தையாகவும் ஆசிரியராகவும் இருக்கிறவர். உங்களுக்கு படிப்பு சொல்லி தரவும் செய்கிறாரு, நினைவு யாத்திரையும் கற்றுக் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க பாபா. படிப்பும் சொல்லித்தரேன், நினைவு யாத்திரையும் சொல்லித்தரேன்னு சொல்லியிருக்காங்க. நாம் அதிகாலையில் எழுந்ததும் என்ன செய்ய வேண்டும்னு பாபா கேட்குறாங்க. அதுக்கான பதில், உலகத்தின் எஜமானராக ஆக்குறவர் தூய்மையற்றவரை தூய்மையாக்குபவராகிய பாபாவிடம் மிகுந்த அன்பு இருக்கணும். காலையில் எழுந்ததுமே முதல்ல சிவபாபாவுக்கு குட் மார்னிங் சொல்லணுங்கிறாங்க. குட் மார்னிங்னு சொல்லிவிட்டு நினைவு செய்தோம் அப்படின்னா மிகுந்த குஷியில் இருப்போங்கிறாங்க பாபா. குழந்தைங்க தங்கள் மனதை கேட்டுக்கொள்ளணும். நம்ம அதிகாலையில் எழுந்து எல்லையற்ற தந்தையை எவ்வளோ நினைக்கிறோம். மனிதர்கள் பக்தியும் கூட அதிகாலையில் செய்கிறாங்க, எவ்வளோ அன்போடு செய்கிறாங்க. ஆனால் பாபா தெரிஞ்சிருக்கிறாரு, அநேக குழந்தைங்க இதயபூர்வமான அன்போடு நினைவு செய்கிறதே இல்லையாம். அதிகாலையில் எழுந்து பாபாவுக்கு குட் மார்னிங் சொல்லணும், ஞான சிந்தனையில் இருக்கணும். அப்போது குஷியின் அளவு அதிகரிக்கும். பாபாவுக்கு குட் மார்னிங் சொல்லவில்லை என்றால் பாவச்சுமை எப்படி இறங்கும்னு பாபா அதிகாலையில் எழுந்திரிச்சதும் நம்ம பாபாவுக்கு குட் மார்னிங் சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, பாபா நம்மை சங்கமயுகம் என்ற பாத்திரத்தில் வைக்கப்பட்டுள்ள மலர்கள் என்று கூறுவது என்ன அப்படின்னு பாபா கேட்குறாங்க. அதுக்கான பதில், பாபாவின் நினைவில் ஒரேடியாக மனம் மூழ்கிடணுங்கிறாங்க பாபா. ஒரு பாபாவின் நினைவு மட்டுமே இருந்திருக்கணும். ஏன்னா பாபாக்கிட்டேருந்து ஆஸ்தி எவ்வளோ பெரியதாக கிடைக்குது. தன்னைத்தானே பார்க்கணும், பாபா மீது எவ்வளோ அன்பு என்று, எதுவரை நமக்குள் தெய்வீக குணங்கள் உள்ளனன்னு நம்ம செக் பண்ணணுங்கிறாங்க பாபா. குழந்தைங்களாகிய நம்ம இப்போது முள்ளில் இருந்து மலராகி கொண்டிருக்கிறோம். எவ்வளவுக்கு எவ்வளவு யோகத்தில் இருக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு முள்ளிலிருந்து மலராக சதோ பிரதானமாக ஆகிக்கொண்டே போவீங்க. மலராக மாறிவிட்டீங்க அப்படின்னா பிறகு இங்கே இருக்க முடியாது. சொர்க்கம் என்பது மலர்களின் தோட்டமாக இருக்குது. யார் அநேக முட்களை மலராக மாற்றுகிறார்களோ அவர்களைத்தான் உண்மையான மனமுள்ள மலர்கள்னு சொல்லுவாங்க. அவர்கள் ஒருபொழுதும் யாரையும் முள்ளாக குத்த மாட்டாங்க. கோபம் கூட பெரிய முள்ளாக இருக்குது, அநேகருக்கு துக்கத்தை கொடுக்குது. இப்போ நம்ம குழந்தைங்க முட்களின் உலகத்திலிருந்து விலகி மறுக்கரையில் வந்து அமர்ந்திருக்கிறோங்கிறாங்க பாபா. நம்ம இருக்கிறது சங்கம யுகத்தில். எப்படி தோட்டக்காரர் மலர்களை தனியாக வெளியே எடுத்து பாத்திரத்தில் வைக்கிறாரோ அதே போல் மலர்களாகிய நீங்களும் கூட இப்போது சங்கம யுகங்கிற பாத்திரத்தில் வைக்கப்பட்டிருக்கிறீங்க.
பிறகு மலர்கள் நம்ம அனைவரும் சொர்க்கத்திற்கு போயிடுவோன்னு சொல்கிறாங்க பாபா. கலியுக முட்கள் சாம்பலாகிடும்னு பாபா நம்ம சங்கம யுகத்தில் வைக்கப்பட்டுள்ள ரோஜா மலர்கள்னு சொல்லி புரிய வைக்கிறாங்க. யார் அனைவருக்கும் பிரியமானவர்களாக ஆகின்றனர் அப்படின்னு பாபா கேட்குறாங்க. பாபா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைங்களே, எவ்வளவு நீங்கள் அநேகருக்கு நன்மை செய்வீங்களோ அவ்வளவுக்கு தான் உங்களுக்கு பலன் கிடைக்குங்கிறாங்க. அநேகருக்கு வழி சொல்வீர்களானால் அநேகரின் ஆசீர்வாதம் கிடைக்கும். ஞான ரத்தினங்கள்னால பையை நிரப்பி கொண்டு பிறகு தானம் செய்யணும். ஞானக்கடல் உங்களுக்கு ரத்தினங்களோட தட்டை நிரப்பி கொடுக்குறாரு. யார் பிறகு தானம் செய்கிறாங்களோ அவர்கள்தாம் அனைவருக்கும் பிரியமானவர்களாக ஆகிறாங்க அப்படின்னு பாபா அநேகருக்கு நன்மை செய்கிற குழந்தைங்களுக்கு தான் ஆசீர்வாதம் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, நமக்கு யாரோடு நிச்சயம் ஆகவில்லை, யாரோடு நிச்சயம் ஆகியிருக்கிறதுன்னு பாபா கேட்குறாங்க. அதுக்கான பதில், எவ்வளவு பாபாவை நினைவு செய்கிறீங்களோ அந்தளவு அன்பு இருக்குங்கிறாங்க பாபா. கவர்ச்சி ஏற்படும். ஊசி சுத்தமாக இருந்துச்சுன்னா காந்தத்தின் பக்கம் ஈர்க்கப்பட்டுடும். பாபாவின் நினைவினால் கரை நீங்கி கொண்டே போகும். ஒரு பாபாவை தவிர வேறு யாருடைய நினைவும் வரக்கூடாது. எப்படி மனைவிக்கு கணவர் மீது எவ்வளோ அன்பு இருக்குது, உங்களுக்கும் கூட நிச்சயம் ஆகியிருக்குது இல்லையான்னு பாபா கேட்குறாங்க. நிச்சயதார்த்தத்தின் குஷி குறைந்து விடுகிறதா என்ன? சிவபாபா சொல்கிறாரு, குழந்தைங்களே, உங்களுக்கு என்னோட தான் நிச்சயதார்த்தம் ஆகியிருக்குது, பிரம்மாவோட நிச்சயதார்த்தம் ஆகலை. நிச்சயதார்த்தம் உறுதி ஆகிவிட்டதென்றால் பிறகோ அவருடைய நினைவு தான் வந்து கொண்டே இருக்கணும் அப்படின்னு பாபா பிரம்மாவோட நிச்சயம் ஆகலை, என்னோட தான் நிச்சயம் ஆகிருக்குன்னு சொல்லி புரிய வச்சுருக்காங்க. நாம் எதை செய்தால் சக்கரவர்த்தி ராஜா ராணி ஆகிவிட முடியும்னு பாபா கேட்குறாங்க. அதுக்கான பதில், குழந்தைங்களே, கவனக்குறைவாக இருந்துடாதீங்க அப்படிங்கிறாங்க பாபா. சுயதர்ஷன சக்கரதாரியாக ஆகுங்க, லைட் ஹவுஸாக இருங்க. சுயதர்ஷன சக்கரதாரி ஆவதற்கான பயிற்சி நல்லபடியாக செய்துட்டிங்கன்னா பிறகு நீங்கள் ஞான கடல் போல் ஆயிடுவீங்க அப்படிங்கிறாங்க பாபா. எப்படி மாணவர்கள் படித்து ஆசிரியராகி விடுறாங்க இல்லையா, உங்களுடைய தொழிலே இதுதான். அனைவரையும் சுயதர்ஷன சக்கரதாரியாக ஆக்குங்க, அப்போதுதான் சக்கரவர்த்தி ராஜா ராணியாக ஆக முடியும்னு நம்ம அனைவருக்கும் ஞானத்தை கொடுத்து சொல்வதன் மூலமாக சக்கரவர்த்தி ராஜா ராணியாக ஆக முடியும்னு சொல்கிறாங்க பாபா. நெக்ஸ்ட்டு, பாபா எங்கு நமக்கு துணையாக வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கான பதில், பாபா வந்திருக்கிறாரு குழந்தைங்களாகிய நம்மளை திரும்ப அழைத்து செல்வதற்காக தான். குழந்தைங்களாகிய நம்ம இல்லாமல் எனக்கும் கூட ஓய்வற்ற நிலையாக ஆயிடுதுங்கிறாங்க பாபா. எப்பொழுது சமயம் வருதோ ஓய்வற்ற நிலை ஆயிடுது. இப்போ நம்ம போகணுங்கிறாங்க. குழந்தைகள் மிகவும் அழைக்கிறாங்களாம், அதிக துக்கத்தில் இருக்கிறாங்க. பாபாவுக்கு இரக்கம் வருதான். இப்போது குழந்தைங்க நம்ம வீட்டுக்கு செல்லணுங்கிறாங்க. பிறகு அங்கிருந்து நம்ம தாமாகவே சுகதாமத்துக்கும் வந்துடுவீங்க அப்படிங்கிறாங்க. அங்கே நான் உங்களுக்கு துணையாக வரமாட்டேன், தனது மனநிலையின் அனுச்சாரம் ஆத்மா போயிடும் அப்படின்னு பாபா சத்தியுகத்தில் நான் துணையாக வரமாட்டேன்னு சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்த ஏமாற்று வேலை செல்லுபடி ஆகாது என பாபா கேட்பது என்ன? பதில், குழந்தைங்களுக்கு அதிக பலவீனம் இருக்குதுங்கிறாங்க பாபா. உள்ளுக்குள்ளே குழந்தைங்களாகி உங்களுக்கு குஷி இருக்கணும். நினைவில் இருந்தால்தான் மற்றவர்களுக்கு புரிய வைப்பதற்கான தாக்கம் இருக்கும். நீங்கள் பேசுவது அதிகம் இருக்கக்கூடாது. ஆத்மாபிமானியாக ஆகி கொஞ்சம் புரிய வச்சாலும் கூட புத்தியில் நன்கு பதியும். பாபா சொல்கிறாரு, குழந்தைங்களே, நடந்து முடிந்தது முடிந்ததாகவே இருக்கட்டும். இப்போது முதல்ல உங்களை சீர்திருத்தி கொள்ளுங்க. தான் நினைவு செய்யவில்லை, மற்றவர்களுக்கு சொல்லிக்கொண்டே இருப்பாங்க. இந்த ஏமாற்று வேலை செல்லுபடி ஆகாது. உள்ளுக்குள் மனம் நிச்சயமாக அரித்து கொண்டே இருக்கும்னு பாபா மற்றவங்களுக்கு நம்ம சொல்லும்போது பாபாவோட நினைவில் இருந்து தான் சொல்லணும்னு சொல்லி புரிய வைக்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், 5 தத்துவங்கள் எங்கு இருப்பதற்காக ஈர்க்கின்றன, 5 தத்துவங்கள் எங்கு இருப்பதில்லை அப்படின்னு பாபா கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சரு, இந்த சரீரம் 5 தத்துவங்களால் ஆனது. ஆக 5 தத்துவங்கள் இங்கே இருப்பதற்காக இருக்கின்றன. ஏன்னா ஆத்மா இதை சொத்தாக எடுத்திருக்குது. இப்போது இதன் மீது வைத்த மோகத்தை விட்டுவிட்டு வீட்டிற்கு செல்லணுங்கிறாங்க பாபா. அங்கோ இந்த 5 தத்துவங்கள் கிடையாது, சாந்தி தாமத்தில் கிடையாது. சத்யுகத்திலையும் கூட சரீரம் யோக பலத்தினால தான் உருவாகுது. சதோ பிரதான இயற்கையாக இருக்குது.
அதனால் அங்கே 5 தத்துவங்கள் இருப்பதில்லை, துக்கம் ஏற்படுத்துவதில்லை. இவை புரிந்து கொள்றதுக்கான முக்கிய விஷயமா இருக்குதுங்கிறாங்க பாபா. 5 தத்துவங்களின் பலம் ஆத்மாவை ஈர்க்குது. அதனால் சரீரத்தை விடுவதற்கான மனமே இருக்கிறதில்ல. இல்லைன்னா இதில் இன்னும் கூட குஷி அடையணும். பாவனமாகி சரீரத்தை அப்படியே விட்டுடுவீங்க. வெண்ணெயில இருந்து முடி வெளிவருவது போல சரீரத்திலிருந்து அனைத்து பொருட்களிடமிருந்து மோகத்தை முற்றிலும் நீக்கிடணுங்கிறாங்க பாபா. இதனுடன் நமக்கு எந்த ஒரு தொடர்பும் கிடையாது. அவ்வளோதான், நம்ம போகிறோம். பாபாவிடம் இவ்வுலகில் தன்னுடைய பெட்டி படுக்கைகளை தயார் செய்து முன்கூட்டியே அனுப்பியாயிடுச்சு. கூடவோ செல்ல முடியாது. மற்றபடி தாம் செல்ல வேண்டும். சரீரத்தையும் இங்கே விட்டாயிற்று. பாபா புதிய சரீரத்தின் சாட்சாத்காரத்தையும் செய்விக்கிறாரு. வைரம் வைடூரியங்களின் மாளிகையும் கிடச்சிரும். இந்த மாதிரி சுகதாமத்திற்கு செல்வதற்காக முயற்சி செய்யணுங்கிறாங்க பாபா. களைத்தும் போகக்கூடாதுன்னு 5 தத்துவங்களை பற்றியும் பாபா சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, யாருக்கு பாபாவின் ஞானத்தை கேட்டவுடன் ரசனை வரும் அப்படின்னு பாபா கேட்குறாங்க. அதுக்கான பதில், பாபா குழந்தைங்களாகிய நம்மளை துக்கத்திலிருந்து விடுவிச்சு சாந்தியின் தானம் கொடுக்குறாரு. நம்மளும் மற்றவங்களுக்கு சாந்தியின் தானம் கொடுக்கணுங்கிறாங்க பாபா. இது நம்முடைய எல்லையற்ற சாந்தி. அதாவது யோக பலம் மற்றவர்களையும் முற்றிலும் சாந்தமாக்கி விடும். உடனே தெரிஞ்சிரும் இவர் நம்முடைய வீட்டை தர்மத்தை சேர்ந்தவரா இல்லையான்னு. ஆத்மாவுக்கு உடனே கவர்ச்சி ஏற்படும். இவர் நம்முடைய பாபா, நாடியையும் பார்க்க வேண்டியதாக இருக்குது. பாபாவின் நினைவிலிருந்து பார்க்கணும். இந்த ஆத்மா நமது குலத்தை சேர்ந்தவரா? அப்படி இருப்பாங்கன்னா முற்றிலும் சாந்தமாகி விடுவாங்க. யார் இந்த குலத்தை சேர்ந்தவர்களாக இருப்பாங்களோ அவங்களுக்கு தான் நம் பாபாவின் ஞானத்தில் ரசனை வரும்னு பாபா சொல்லி புரிய வைக்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், எந்த உடல் மூலமாக சேவை செய்து கர்ம பந்தனங்களிலிருந்து விடுபட்டு டபுளைட் ஆகணும் அப்படின்னு பாபா கேட்குறாங்க. அதுக்கான பதில், எப்படி இந்த மானுடல் மூலமாக ஈஸ்வரிய சேவையில் இணைஞ்சிருக்கிறீங்களோ அந்த மாதிரி தனது ஒளி உடல் மூலமாக இறுதி செய்தி தருவதற்கான சேவையும் இணைந்தே செய்யுங்க அப்படிங்கிறாங்க பாபா. பிரம்ம பாபா மூலமாக ஸ்தாபனை வளர்ச்சி அடைஞ்சது. அவ்வாறே இப்போது உங்களுடைய இணைந்த ரூபத்தின் மூலமாக சாட்சாத்காரத்தின் செய்தியும் கிடைக்கும். சேவை செய்யுங்க. ஆனால் இந்த சேவை செய்வதற்காக செயல்கள் பல செய்த பொழுதும் எந்தவிதமான கர்ம சுமையும் இன்றி சதா டபுளைட் வடிவத்தில் இருங்கன்னு சொல்லி பாபா நம்மளை கர்ம பந்தனத்திலேருந்து விடுபட்டு டபுளைட்டாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ பாபா. ஓம் சாந்தி.